ராம் ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். ஏன் இன்னைக்கு ராம் ராம் என்று ஆரம்பிக்கிறேன் என்று தெரியுதா உங்களுக்கு? இங்கே நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஆஞ்சநேய ஜெயந்தி, அதாவது அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. மார்கழி மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மாருதி என்று அழைக்கப்படுகிறார். வாயு பகவானின் பிள்ளை, அஞ்சனையின் மைந்தன். ஓம் அஞ்சினிஜாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனகை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இது மாருதியின் துதி, அனைவரும் அறிந்ததே. ஆஞ்சநேயர் என்றாலே யாருடைய பக்தன்? ராமபக்த அனுமான் என்று குறிப்பிடப்படுகிறார். எல்லா கடவுளிலும் நாம் வணங்குவோம். நாம் வணங்கினால் திருப்பி நம்மை வணங்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் நம்ம மாருதி தான். எல்லா திருக்கோயில்களிலும் சென்று பாருங்க, ஆஞ்சநேயர் இப்படி கை கூப்பிய வண்ணம் இருப்பார். அதுவே அவருடைய சிறப்புக்கு அடையாளம். ராமபிரானையும் சீதா தேவியும் தன் நெஞ்சிலே வைத்து ராம பக்தனாக என்றும் உலாவி வருகிறார். ராமன் சீதை ஒன்று சேருவதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தவர் ஆஞ்சநேயர். சுந்தரகாண்டம் என்ற பாராயணத்தின் மூலம் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். ராமனின் கணையாழியை கொண்டு போய் சீதையை சேர்த்ததிலிருந்து திரும்பவும் சீதையிடமிருந்து சூடாமணியை கொண்டு வந்து ராமபிரானின் சேர்த்த வரை சுந்தரகாண்டத்தில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. சுந்தரகாண்டத்தை சேவித்தோமானால் ஆஞ்சநேயரின் அருளையும் ஸ்ரீ ராமபிரான் சீதா அருளையும் பெற்று நம்மளுக்கு அதிக பாக்கியத்தை பெறுவோம் என்று திண்ணம். ஆஞ்சநேயர் கும்பிடும்போது ராமபிரானையும் சீதா தேவியும் சேர்த்து கும்பிட்ட பலன் நமக்கு கிடைக்கும். ராமாயண படலம் முடிந்த பிறகு சீதா தேவி, அனுமன், லக்ஷ்மண் அனைவரும் மேலோகத்துக்கு செல்லும் பொழுது அனுமன் நீயும் என்னுடன் வா என்று ராமபிரான் கூறினான். அதற்கு அவர் இப்பூவுலகில் ராமபிரான் அவதரிக்கப்பட்டார். அதனால் அந்த ராமபிரான் நாமத்தை எங்கெல்லாம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நான் இருந்து கடாட்சித்து அருள்வேன் என்று கூறி ராமனுடன் செல்ல மறுத்துவிட்டார். அதனால் இப்பூவுலகில் எங்கெல்லாம் ராமகானம் ஒலிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் என்ற திருநாமம் ஒலிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ராம் ராம் என்று ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிடாமலே வந்து நமது பக்கத்தில் அரூபமாக அமர்ந்திருப்பார் என்பது ஐதீகம். அதனால்தான் சுந்தரகாண்ட பாராயத்தின் போது ஆஞ்சநேயர் வந்து அமர்வார் என்று அனைவரும் அவருக்கென்று ஒரு தனி மனப்பலகை அமைத்து வைத்திருப்பார்கள். ராமாயண காவியம் எங்கு பேசப்பட்டாலும் அங்கே ஆஞ்சநேயர் கட்டாயமாக வந்து அமர்ந்து ராம காவியத்தை கேட்பார் என்று அனைவரும் கூறுவார்கள். சீதாதேவி நெற்றியில் குங்குமம் அணிவது எதனால் என்று கேட்கும் பொழுது சீதா தேவியிடம் அனுமான் கேட்கிறார், நான் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொண்டால் ராமபிரானுக்கு தீர்காயிலும் நல்ல சுபிட்சமும் கிடைக்கும் என்று கூறுகிறார். அதனால் உடனே ஆஞ்சநேயர் தன் முகம் உடம்பு முழுவதும் எடுத்து குங்குமத்தால் பூசிக்கொண்டார். இது ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் ஒரு இது காமெடியாக இருந்தாலும் அவருடைய பக்தியின் மேலாண்மையை அங்கு காட்டப்படுகிறது. நீங்கள் சிறு துளியே வைத்துக் கொள்கிறீர்கள், நான் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு என் ராமபிரானின் பக்தனாக என் ராமனுக்கு எந்த விதமான கஷ்டமும் நேரக்கூடாது என்பதற்காக நான் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறேன். இதை ஆசியமாக அனைவரும் குறிப்பிடுவார்கள். இந்த ஆசியத்தில் பெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் ராமபிரானை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் என்று கூறி இன்றைய நன்னாளில் அனைவரும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் அனைவரும் ஆஞ்சநேயருக்கு வேண்டிய
ஆஞ்சநேயரை வணங்கி வேண்டிய வரங்களை பெறலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவதன் கருத்து என்னவென்றால், வெண்ணெய் சாற்றியவுடன் எவ்வளவு ஒரு மணித்துளியில் உருகி வழிந்து ஓடுகிறதோ அதை போல நாம் அவரிடம் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறிவிடும் என்பதற்காக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தப்படுகிறது. அதனால் இன்று அனைவரும் ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு சென்று அவர் அருளை பெற்று அவர் கடாட்சத்தை பெற்று அருளுமாறு அனைவரிடம் வேண்டிக் கொள்கிறேன். ராம் ராம் ஜெய் ஜெயராம் சீதாராம். ராம் ராம் ஜெய் ஜெயராம் சீதாராம். ராம் ராம் ஜெய் ஜெயராம் சீதாராம். அடியன் காஞ்சிலதா பார்த்தசாரி.